எனக்கு அருமையானவர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெளுத்ததெல்லாம் பாலல்ல என்பன நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தையும் இனிக்க இனிக்க பேசும் சொற்களையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும்படியான அப்பாவியை போல சிரித்து நாடகமாடும் வஞ்சகமான சிரிப்பையும் பார்த்து அவற்றில் உள்ள போலித்தனத்தை கண்டறிய இயலாமல் இப்படிப்பட்டவர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து போகின்றவர்களுக்கான எச்சரிப்பு பழமொழிகள் தான் இவைகள். பார்வைக்கு அழகாக தோன்றுவது உண்மையிலேயே அதற்கு நேர்மாறாக கூட இருக்கலாம். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களைப் போல தங்களை அப்பாவிகளாக காட்டிக்கொண்டு உள்ளே தீய எண்ணம் கொண்டவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களைப் போல வேடமிட்டு தங்களை நம்பியவர்களை தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்திவிட்டு தேவைகள் முடிந்தவுடன் பிஞ்சு போன செருப்பை கலற்றி எறிவது போல தங்களுக்கு சாதகமான ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தங்களை நியாயப்படுத்திக் கொண்டு நம்மை தூக்கி எறிந்து விடுவார்கள். மனிதன் முகத்தை பார்ப்பான், பரிசுத்த தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை அல்ல, குணத்தையே, வெளியே அல்ல, உள்ளே இருப்பதையே, சரீர தோற்றத்தை அல்ல, இருதயத்துக்கு உரியதையே பரிசுத்த தேவன் கணக்கில் கொள்ளுகின்றார். வெளி வேடக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவைகள் வெளியே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அசுத்தங்களும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நல்லவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளத்திலோ போலித்தனத்திலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கின்றீர்கள். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். பரிசுத்த தேவனாகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்கதான பலன்களை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளித்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கின்றேன் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் மனதில் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு வெளியே நல்லவர்களைப் போல அன்பாக பேசி கபட நாடகம் ஆடுபவர்களை குறித்தும் அவர்களால் ஏற்படும் ஏமாற்றங்களை குறித்தும் இப்படியாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றதை நாம் காண முடியும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அதில் உண்டான யாவற்றையும் படைத்து முடித்த பின்பு முதலாம் மனிதனான ஆதாமையும் அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படியாக அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளையும் படைக்கின்றார். இத்தோடு கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதனை பராமரிக்கவும் காக்கவும் செய்கின்றார். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் எல்லா வகையான அழகான மரங்களையும் உணவுக்கு ஏற்ற கனிதரும் மரங்களையும் தோட்டத்தில் வளரும்படி செய்கின்றார். அத்தோட்டத்தின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் ஜீவ மரத்தையும் நன்மை மற்றும் தீமை பற்றி அறிவு தருகின்ற மரத்தையும் வைக்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் தான் உண்டாக்கின முதலாம் மனிதனாகிய ஆதாமிடம் இந்த தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியை வேண்டுமானாலும் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது, ஒருவேளை நீ அதை உண்டால் நீ மரணமடைவாய் என்கின்றார். தேவனாகிய கர்த்தரால் படைக்கப்பட்ட ஜீவ ராசிகளிலேயே பாம்பானது மிகவும் தந்திர குணம் உள்ளதாய் இருந்தது. அது ஏவாளிடம், பெண்ணே, தேவன் உங்களிடம் இத்தோட்டத்தில் உள்ள மரத்தின் பழங்களை உண்ணக்கூடாது என்று உண்மையில் கூறினாரா என்று கேட்கின்றது. அதற்கு ஏவாளும் பாம்பை நோக்கி, இல்லை, தேவன் அவ்வாறு சொல்லவில்லை. நாங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் உண்ணலாம், ஆனால் இத்தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது, அம்மரத்தை தொடவும் கூடாது, இதை மீறினால் மரணம் அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கின்றார் என்று பதில் சொல்கின்றாள். ஆனால் பாம்போ ஏவாளிடம், நீங்கள் சாக மாட்டீர்கள், மேலும் தேவனுக்கு தெரியும், நீங்கள் அந்த கனியை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை பற்றிய அறிவை பெறுவீர்கள், நீங்களும் தேவனை போன்று ஆவீர்கள் என்கிறது. இப்படியாக பாம்பின் சொல்லை கேட்ட ஏவாள் அந்த மரம் அழகாக இருப்பதை காண்கின்றாள். அதன் கனியும் உண்பதற்கு ஏற்றதாக இருக்கின்றது. அப்பழம் தன்னை நன்மை தீமையை அறியத்தக்க ஒரு அறிவாளியாக ஆக்கும் என்று எண்ணி அம்மரத்தின் கனியை எடுத்து உண்ணுகின்றாள். தான் உண்டதுடன் மாத்திரமல்ல, அவள் தன் கணவனுக்கும் அதை கொடுக்கின்றாள், அவனும் அதை உண்ணுகின்றான். இப்படியாக பாம்பானது தங்களின் மீது மிகவும் அக்கறை கொள்வது போல சொன்ன தந்திரமான பேச்சை நம்பி ஏவாள் ஏமாந்து போகின்றாள். எந்த பழத்தை சாப்பிடக் கூடாது என்று பரிசுத்த தேவன் சொன்னாரோ அது மிகவும் அழகாக இருக்கின்றது என்று கண்டு அதன் மேல் ஆசை கொண்டு அதை பறிக்கின்றாள். அந்த பழத்தை உண்டு
தானும் தேவனைப் போல மாறுவேன், நன்மை தீமை அறிந்து கொள்ளும் அறிவாளியாக மாறுவேன் என்று ஏமாந்து போய் தான் உண்டதோடு மாத்திரமல்ல தன் கணவனையும் உண்ணும்படி செய்து தேவனுடைய வார்த்தைக்கு இவர்கள் இருவரும் கீழ்ப்படியாமல் போனதையும், இதன் நிமித்தம் அவர்கள் இருவர் மேலும் மிக கடுமையான சாபங்கள் வந்து சேர்ந்ததையும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் காண முடியும். இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், இனிப்பான பேச்சையும் கபடமான சிரிப்பையும் பார்வைக்கு அழகான எதையும் பார்த்து ஏமாந்து போகாமல், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல வெளுத்ததெல்லாம் பாலல்ல என்பதை அறிந்து எல்லா நேரங்களிலும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்புவோம், அதற்கு மட்டுமே கீழ்ப்படிவோம். மேலும் பரிசுத்த தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் பயந்து கீழ்ப்படிந்து வாழுகின்ற கள்ளம் கபடமற்ற மனிதர்களோடு உறவு வைத்துக் கொள்வோம். மாறாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போலவும் இருதயத்திலே பொல்லாதவர்களாயும் ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்களாய் வாழும் மனிதர்களை பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு அடையாளம் கண்டுகொள்வோம். அவர்களிடம் ஏமாந்து போகாமல் இருப்போம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.